வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீட்டு வேலை நடக்கும்போது, கட்டிட வேலை நடக்கும்போது வீட்டு ஓனர் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனலை நீங்கள் முத பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வேலை நடக்கும்போது வீட்டு ஓனர் செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தினமும் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷமாவது கட்டிடத்திற்கு போய் ஒரு விசிட் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏதோ வேலையை விட்டுட்டோம், கான்ட்ராக்டாக விட்டுட்டோம் அல்லது கூலியாக விட்டுட்டோம், அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு இல்லாமல் தினமும் ஒரு 10 நிமிடத்துலேருந்து ஒரு 15 நிமிஷமாவது போய் ஒரு அட்டன் பண்ணிவிட்டு வந்து விட்டால் நல்லது. நம்ம என்னென்ன விஷயங்களை நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். முதல்ல இன்றைக்கி என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். வீட்டு ஓனர் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி நம்ம சைட்டில், நம்ம கட்டடத்தில் என்ன வேலை பார்க்குறாங்க. அஸ்திவாரம் போடுறாங்களா, அல்லது காலம் காங்கிரீட்டு போட போகிறாங்களா, இல்லை பூச்சி வேலை பண்ணுறாங்களா, இல்லை கட்டடம் கட்டுறாங்களா, இன்றைக்கி என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்கு கண்டிப்பாக வரணும். ரெண்டாவது விஷயம் மெட்டீரியல் எல்லாமே வந்திருக்கிறதா, பிராண்டாக எல்லாமே யூஸ் பண்ணுறாங்களா, அல்லது வந்துக்கிட்டு இருக்கும்போது உடையிற பொருள்கள், ரொம்ப வேஸ்டேஜான பொருளை வச்சு வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் கவனிக்கணும். சிமெண்ட் மூடை எப்படி இருக்குது, அது கட்டி சேர்ந்துருச்சா இல்லை ப்ரெஷ்ஷாக இருக்கா, அந்த மாதிரி விஷயங்கள். மெட்டீரியல்லாம் கரெக்டாக வருதா, இருக்கா, வேலைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாம் இருக்கா, அடுத்தடுத்த வேலைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம சரி பார்க்கணும். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வேலை பார்க்குறது சுத்தமாக பார்க்குறாங்களா. பொதுவாக ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது பல இடங்களில் பல பொருட்கள் அங்கிட்டு சிதறி கிடக்கும். அப்படி இல்லாமல் நீட்னஸ்ஸாக அப்படியே மணல் அப்படியே ஒரு கணக்காக அள்ளுறது, ஜல்லியெல்லாம் அப்படியே ஓரமாக அள்ளி விடுறது, அதாவது இடத்த அப்படி சுத்தமாக வச்சு நீட்டாக எடுக்கிறது, அந்த மாதிரி வேலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சாக்கை அங்கிட்டு இங்கிட்டும் தூக்கி தூக்கி முளைக்கு போட்டிருப்பாங்க, பொருள்கள் அங்கிட்டு சிதறி கிடக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீட்டாக இருக்கணும் இடம். சிமெண்ட் வச்சுருக்கிற இடம், மணல், எல்லா இடங்களும் நீட்டாக இருக்கணும். அதான் அவங்க வேலை பார்க்க சுத்தத்தையும் அதிலே நம்ம சேர்த்து பார்க்கலாம். நாலாவது விஷயம் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாளைக்கு கேட்போம், பிறகு கேட்போம் அப்படின்ட்டுலாம் இருக்காதீங்க. உடனே கேளுங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே கேட்கணும். பிறகு நீங்கள் நாளைக்கு போயிட்டு இது ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்கக்கூடாது. சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருங்க. இது ஏன் இப்படி பண்ணுறீங்க, இந்த காலம் ஏன் இங்கே வருது, என்ன காரணம், ஜன்னல் எந்த இடத்துல வைக்கிறீங்க, எதுக்காக இவ்வளோ பெரிய ஜன்னல் வைக்கிறீங்க, நிலம் இங்கே தான் வருதா, வாசல் இதுக்கு நேரம் விடுறீங்களா, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம சந்தேகம் இருந்துச்சுன்னா உடனே கேட்டுருணும். கட்டடம் கட்டி முடித்த பிறகு முதைய சொல்லலாம் நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. உடனே கேட்டிங்கன்னா உடனே அதுக்குரிய பதில் அவங்க ஒரு பதில் வச்சுருப்பாங்க. இதுதான் காரணம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து வேலை நடக்கிறதுக்கு தடை இருக்காது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்களை மதிக்க வேண்டும். கொத்தனாக இருந்தாலும் சரி, நிமிந்தாராக இருந்தாலும் சரி, வேலை செய்கிறவங்க சைட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கிறாங்க, அவங்கள நல்ல மரியாதையோடு பேசி மரியாதையாக நடத்தணும். அவங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். தண்ணி இருக்கிறதா, சாப்பாடெல்லாம் எப்படி கொண்டு வந்துட்டீங்களா, இல்லை கடையில் போய் சாப்பிட்றீங்களா, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்கள அக்கறையாக, பேச்சில் இல்லை நிஜமாகவே அக்கறையாக அவங்கள விசாரிக்கணும். அதுக்காண்டி அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்குறது அப்படி கிடையாது. இருக்கிறதா, ஏதாவது பூர்த்தி பண்ண வேண்டிய விஷயங்கள். ஒரு சில இடத்துல வாகன வசதி இல்லாமல் இருக்கலாம். ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேறு வண்டியில் வருவார், நமக்கு தேவையானதை சார் இதை வாங்கி கொடுத்துட்டு போயிருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை வாங்கி கொடுத்துட்டு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் வேலை செய்கிறவங்கள மதிக்க வேண்டும். அடுத்த விஷயம் சைட்டில் வந்து அப்பப்போ சில ஃபோட்டோக்கள் எடுத்துங்க. இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறாங்க, சில ஃபோட்டோ எடுத்து இந்த வேலை இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ இந்த பைப் இந்த பக்கம் போகுது, இந்த ஒயர் இந்த பக்கம் போகுது. ஃபியூச்சரில் நானே சொல்லுவேன், ரூஃப் காங்கிரீட் போடும்போது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கன்னு சொல்லுவேன். நம்ம வீடியோவே எடுத்து வச்சுருப்போம். எதுக்காக அப்படின்னா, கீழே பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணும்போது சீலிங்கில் பாக்ஸ் இல்லம்பாங்க. ஒரு சில சைட்டில் பாக்ஸே இல்லை, வைக்கலம்பாங்க. நான் வீடியோ எடுத்து காட்டுவேன், இந்த பாருங்க இந்த இடத்துல வச்சுருக்கோம், இந்த இடத்துல உடச்சி பார்த்தா பாக்ஸ் இருக்கும். அந்த சைட்டுக்கு வரும்போது ஒரு சில ஃபோட்டோக்களை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த விஷயம் கடைசியாக பாதுகாப்பு முக்கியம், சேஃப்டி முக்கியம். பொதுவாக சின்ன பிள்ளைகளை மட்டும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கட்டடத்துக்கு தனியாக அனுப்பக்கூடாது. ஆணி கிடக்கும், வயர் கிடக்கும், கரண்ட் வந்துட்டு போயிட்டுருக்கோம், கம்பி கட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, எங்கேயாவது பள்ளம் தோண்டி வச்சுருப்பாங்க, குழி இருக்கும். அதனால்
அதனால் சேஃப்டி முக்கியம். அதனால் வந்து இந்த ஒரு 7 விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து வீட்டு ஓனர் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயங்களை வந்து நீங்கள் பார்த்து ரெகுலராக கீப்பப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் வேலை வந்து கரெக்டாக நீட்டாக போயிட்டே இருக்கும். ஏன்னா வேலை முடிஞ்ச பிறகு நான் பார்க்காம விட்டுட்டேன் அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த விஷயத்த முதையே நீங்கள் பார்த்து தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் ஒரு சில வீட்டு ஓனர்கள் வந்து கரெக்டாக கீப்பப் பண்ணாங்க. நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியேவும் அதை யோசனை பண்ணேன். ஒரு சில வீட்டு ஓனர்கள் வந்து இந்த விஷயத்தை அப்படியே கீப்பப் பண்ணி கொண்டு வந்தாங்க. ஆமாம், என்ன வேலை பார்க்குறீங்க, எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு சொல்கிறது, ஆட்களெல்லாம் நல்லபடி மதிக்கிற விஷயங்கள், இடத்த சுத்தமாக வைக்கிற விஷயங்கள், பாதுகாப்பு முக்கியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறது. ஒரு சிலர் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக புதுசாக வீடு கட்ட நினைக்கிறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஏதாவது நீங்கள் இன்னும் சொல்ல விரும்புனீங்கன்னா அதையும் கூட சேர்த்து சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம பதிவிடலாம். ஓகே, பாய். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.